Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை. மயிலாடுதுறையிலேருந்து ஒரு சூப்பரான ட்ரெயின் ட்ராவல் ஆக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எங்கே போகிறேன், என்ன ட்ரெயின் டீட்டெயில்ஸை நான் ஸ்டேஷனுக்குள்ளே போய் சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி என்னோடய வ்ளாக் பார்த்துருந்தீங்கன்னா காரைக்குடியிலேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் பேசஞ்சர் ட்ரெயினில் வந்திருப்பேன். ஸோ அந்த வ்ளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ வாங்க, நான் மீதி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டேஷனுக்குள்ளே போய் சொல்கிறேன். வாங்க நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மயிலாடுதுறையிலேருந்து வேளாங்கண்ணி வர போகக்கூடிய மயிலாடுதுறை வேளாங்கண்ணி பேசஞ்சரில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ரேக் ஷேரிங் போட், இதை விட ஒரு ரேக் ஷேரிங் வேறு எந்த ட்ரெயினுக்கும் இருக்காது. ஸோ இன்றைக்கி நம்மளை மயிலாடுதுறையிலேருந்து வேளாங்கண்ணி வர கூட்டு போகக்கூடிய லோக்கோ என்னென்னா WAP4 அரக்கோணம் சென்டர் 22782. ஸோ இந்த லோக்கோ தான் நம்மளை மயிலாடுதுறையிலேருந்து வேளாங்கண்ணி வரை கூட்டு போகும்போது. நடுவில் எந்த லோக்கோ சேஞ்சோ ரேக் ரிவர்சலோ கிடையாது. நம்ம ட்ரெயினை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். ட்ரெயின் நம்பர் 56007 மயிலாடுதுறை வேளாங்கண்ணி பேசஞ்சர். ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:40 மயிலாடுதுறையிலேருந்து கிளம்பி பேரளம், அம்பகபர்டூர், பட்டக்குடி, திருநள்ளார், காரைக்கோவில் 10, காரைக்கால், திருமலைநாராயணப்பட்டி, நாகூர், வெள்ளிப்பாளையம், நாகப்பட்டினம் ஜங்ஷன் வழியாக வேளாங்கண்ணிக்கு ஈவினிங் 7:20 போகுது. ஸோ இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 72 கிலோமீட்டர்ஸ். டைமிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்ட கவர் பண்ணுது. ஒரு 1 மினிட் டெலியில் நம்ம பேரளம் ரீச் பண்ணிட்டோம். நமக்கான அடுத்த ஆள் பார்த்தீங்கன்னா அம்பகர்டூர். அப்படியே ஸ்ட்ரெயிட் ரோட்லேருந்து டக்குன்னு ஷார்ப் டேர்ன் ஆகிற மாதிரி இருக்குது. ட்ரெயினிங் வந்து பார்க்குறதுக்கு சரியான டீப் கோவுங்க இது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப் ஷேப் கோவு. இந்த அழகை பாருங்கள்.
இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியுமா தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ரூட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் டிராவல் பண்ணதே இல்லை. அஃபிஷியலாக நம்ம பாண்டிச்சேரிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ இந்த பிரிட்ஜிலேருந்து நம்ம வந்து இப்போ பாண்டிச்சேரிக்குள்ளே இருக்கோம். ஸோ காரைக்கால் கூட சேர்ந்து இது வரும். ஸோ அதனால் இது பாண்டிச்சேரியில் வரும். அந்த சைடு இருந்துட்டேன், அதனால் அப்பா வெயில், சரியான வெயில். ஒரு 4 minutes ஆல்ட்டுக்கு அப்புறம் நம்ம கிளம்பியாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1 minute ஆல்ட்றான். 3 minutes ஏர்லியாக ரீச் பண்ணிட்டோம். பட்டாக்குடி. ஸோ திருநள்ளாறு பொறுத்த வரைக்கும் இல்லை, இந்த ரூட்டில் நான் வந்து 2 ஸ்டேஷனும் சரி, ரெண்டுமே இது 3வது ஸ்டேஷன். 3மே பார்த்தீங்கன்னா எலிவேட்டட் ஸ்டேஷன் தான். அம்பகத்தூரும் எலிவேட்டட் ஸ்டேஷன் தான், பட்டாக்கு அதுவும் எலிவேட்டட் ஸ்டேஷன் தான். இப்போ திருநள்ளாறு இதுவுமே வந்து எலிவேட்டட் ஸ்டேஷன் தான். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் எப்போவுமே வந்து கிரவுண்டோடு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹைட்டான ஸ்டேஷன்ஸ் தான் எங்கேயும் பார்க்க முடியாது. ஸோ இந்த ரூட்டில் இது 3வது ஸ்டேஷனு. எலிவேட்டர் நல்ல கிரவுண்ட்லேருந்து நல்லா ஹைட்டில் இருக்க ஸ்டேஷனு. இன்னும் கொஞ்சம் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகல போல் இங்கே இந்த இடத்தாண்டெல்லாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 6:50க்கு ட்ரெயின் வந்தது. என்ன ரீசன்னே தெரில, காரைக்கால்லே நின்றுட்டுருக்கு. 6:10க்கு தஞ்சாவூர் டெமோ கிளம்பி போச்சு. அதுக்குன்னா கூட இவ்வளோ நேரம் கூட நிற்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து 5:50க்கே கிளம்பணும். 5:50க்கு வந்தது. ஸோ 5:52 2 நிமிஷத்துலேயே கிளம்பியிருக்கணும். என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏதாச்சும் ரீசன் தெரிஞ்சால் நான் அப்டேட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக நிற்குது. அரை மணி நேரமாக காரைக்கால்லே நின்றுட்டுருக்கோம். 2 நிமிஷம் நிற்க வேண்டிய ஸ்டாப்புக்கு. மணி பார்த்தீங்கன்னா 6:50 ஆகுது. இன்னும் ஒரு மணி நேரமாக இங்கேயே நின்றுட்டுருக்கோம். 5:50க்கு வந்தது காரைக்காலுக்கு. என்ன ரீசனுக்கான நிற்குதுன்ற ஒரு அப்டேட் எதுவுமே தெரியல. டிடிஆர் இருந்தால் சரி, டிடி கிட்ட கேட்கலாம். பட் டிடியும் இல்லை இந்த ட்ரெயினில் இப்போதைக்கு. அதே மாதிரி காரிக்கிட்ட தான் போகணும். ரொம்பவும் தள்ளி இருக்கார். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா S6 வரைக்கும் தான் அன்ரிசர்வ் கொடுத்துருக்காங்க. S7 வரைக்கும் தான் அன்ரிசர்வ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு எஸ்எல்ஆர்டி, பின்னாடி 2 அன்ரிசர்வ்டு. முன்னாடி ஒரு எஸ்எல்ஆர்டி, அதுக்கப்புறம் 2 அன்ரிசர்வ்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பர் எக்ஸ்ட்ரா கோச் ஒன்று, அதுக்கப்புறம் S12லேருந்து S7 வரைக்கும் மொத்தமாக 7-10 கோச் கிட்ட தான் அன்ரிசர்வ்க்கு கொடுத்துருக்காங்க. S6லேருந்து ஏசியோடு சேர்த்து மொத்தமாக பின்னாடி உள்ள அன்ரிசர்வுமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. என்ன ரீசனே தெரில. ஸோ ஏதாவது தெரிஞ்சால் நான் அப்டேட் பண்ணுறேன். பாப்பா எத்தனை மணிக்கு கிளம்புதுன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த காரைக்கால் வண்டி, அதாவது லோக்மான்யா திலக் டெர்மினஸ் LTT to காரைக்கால், இந்த ஒரு ட்ரெயினுக்காக இந்த ட்ரெயினை 1 மணி நேரம் நிறுத்தி போட்டிருக்காங்க. எனக்கு புரியல. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ரீச் ஆன நேரம் வந்து இது வந்து திருவாரூர்லேருந்து அப்போ தான் கிளம்பியிருக்கு. இது ட்ரெயின் திருவாரூரில் கிளம்பி நாகப்பட்டினம் கிராஸ் ஆகி நாகூர் கிராஸ் ஆகி இப்போ காரைக்கால் வந்திருக்கு. 1 மணி நேரம் கழிச்சு நம்ம 1 மணி நேரம் 10 நிமிஷமாக இங்கேயே நின்றுட்டுருக்கோம். ஸோ காரைக்கால்லேருந்து கிளம்பியாச்சு. திருமலை நாராயணபட்டி ஸ்டேஷனே இருட்டாக இருக்குது. ஆள் யாரும் ஏறவும் இல்லை, இறங்கவும் இல்லை. முன்னாடி இறங்கியிருக்காங்களான்னு தெரில, பார்ப்போம். நைட் டைமில் பாருங்கள், செம்மையாக இருக்குது. மீன்லாம் பிடிக்கிறாங்க. ஆக்சுவலி இதை பார்த்தீங்கன்னா கடல்னு நினைக்கிறேன். ஆறு இல்லை, கடல்.
ஸோ வெள்ளிப்பாளையம். ஸோ கரெக்டாக நம்ம கோச்சோட ஸ்டேஷன் எண்ட் ஆகுது. ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த S7 தாண்டி மற்ற கோச்சஸ்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ அந்த சைட் பார்த்தீங்கன்னா திருவாரூர் போகிற லைனு. ஸோ அந்த வழியாக அப்படியே திருவாரூர் போயிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக கடல் தான் இருக்குது. நாகப்பட்டினம் ஜங்ஷன்னாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் போர்ட்டு தான். ஸோ இங்கேருந்து பார்த்தா நாகப்பட்டினம் போர்ட்லாம் தெரியும். பட் நான் உங்களுக்கு இதில் காட்டல. என்னுடைய அடுத்த வ்ளாகில் நான் காட்டுறேன். அது என்னன்றது நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா நம்ம வேளாங்கண்ணி ரீச் பண்ணிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் டெல்லியில் நம்ம வேளாங்கண்ணி ரீச் பண்ணியிருக்கோம். அங்கே காரைக்காலில் நிறுத்தி போட்டு தான் செம்ம கடுப்பாயிடுச்சு. ஏன்னா காரைக்காலில் நிறுத்தி போடாமல் இருந்திருந்தான்னா நாகப்பட்டினமுக்கு நம்ம சன்லைட் இருக்கும்போதே வந்திருக்கலாம். நான் சன்லைட் இருக்கும்போது வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த போர்ட்டு எல்லாமே வந்து ஈஸியாக விசிபிளாக இருந்திருக்கும். அவங்க காரைக்காலில் 1 மணி நேரம் நிறுத்தி போட்டதுனால எனக்கு நாகப்பட்டினம்ல அங்கே விசிபிலிட்டி இல்லாமல் அந்த இது இருந்தது. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா ஜேர்னி வந்து சூப்பராகவே இருந்தது. ஸோ இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்னோடய ட்ராவல் பேஜ் பற்றி தெரிஞ்சுக்க என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.